சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நிழலில் தங்குவான்னா என்ன? பாதுகாப்பு. அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இல்ல, நான் இன்னைக்கு அதை எப்படி பார்க்கிறேன்னா, சர்வ வல்லவருடைய நிழல்ல இருக்கிறதுனா இட் இஸ் அகைன் டாக்கிங் அபவுட் க்ளோஸ்னஸ். என்னது? ஏங்க, you can never be under somebody's shadow who you are not close with. என் நிழல் உங்க மேல படுதுன்னா நீங்க எங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? இல்லைங்க, எங்க வீட்டுக்கார் பாளையங்கோட்டையில இருந்தாருங்க, கையை தூக்கினார் பாருங்க, அந்த நிழல் குரோம்பேட்டில் எங்க வீட்டில் வந்து விழுந்துச்சு. அப்படி யார் இருக்கிறீங்களா? இல்லை தானே? ஆமா. இங்க பாருங்க, if you are under something shadow or somebody's shadow, you are very close to that person. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு சொன்னா, அவர் நிழல் படுற டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற, பக்கத்தில் போய் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கணும்னு அர்த்தங்க. ஹalleluya. அப்படின்னா தானே? say this psalm is basically about connection, relationship, closeness, intimacy, because protection follows connection. Amen. ஆனா இந்த நிழல் பயங்கரமான ஒரு நிழல். இந்த நிழலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க இன்விசிபிள் ஆயிருவீங்க. அப்படின்னா இந்த நிழல்ல பகல் அம்பு வருது, உங்களை தேடி பார்க்க, ஜெர்சன் இங்க தான் இருந்தா, இங்க தான் இருந்த மாதிரி இருந்துச்சா, நான் காணோம். அதுக்கப்புறம் பிசாசு ஒரு வியாதி அனுப்புறான். இவன் வீடு இங்கே தான்டா இருந்துச்சு, வந்து பார்த்தா வீட்டை காணோம். உடனே வாதை ஓடி போயிடுச்சு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதுக்கப்புறம் அவன் பொல்லாப்பு அனுப்புறான். பொல்லாப்பு வந்து தேடி பார்க்குது, ஜஸ்ட் இங்கே தான் இருந்தேன் அசோக் நகரில், எங்கே காணோம். வந்து பார்க்குறேன், என்னைய காணோம், ஆனால் நான் அங்கேயே தான் இருக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க மேஜிக். இதுதான் இந்த நிழல் பண்ற காரியம். He saying this shadow is so powerful that it not just protects you but it makes you untraceable. Amen. இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் நார்மலான ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு, ஆனால் சில ஃபைட்டர் ஜெட்ஸ் they are stealthy. அப்படின்னா அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. அமெரிக்காக்காரங்க இந்த B-2 பாம்பர்ஸ்னு வச்சிருக்காங்க. that is one of the most stealthy fighter jets that's ever made. அந்த ஃபைட்டர் ஜெட்ஸோட இது என்னன்னா, அதுல ஸ்பெஷல் கோட்டிங் போட்டிருப்பாங்க. அதோட டிசைனே அப்படி பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, ரேடார்ஸ், எதிரிகளுடைய ரேடார் அதை பிக்கப் பண்ணாது, அது பாட்டில் வந்துட்டு போயிடும். அடையாளம் அங்கதான் இருக்கு, ஆனா அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நிழலுக்குள்ள நீங்க வரும் பொழுது பிசாசு வருவான், இங்கதான் இருந்தான், அவனை காணோம் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி போயிடுவான். The devil will come right next to your house. He will walk past your house and he will skip it, because now your house is untraceable, because it's right now under the shadow of the Almighty God.